விவிலிய தேடல் திருப்பாடல் 37 பகுதி 2. ஆண்டவரையே நம்பியிருப்போம். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. அந்த அரசருக்கு ஒரு மனக்கவலை. அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்தோடு உட்கார்ந்திருந்தார். அரசரின் முகத்தை கவனித்த அமைச்சருக்கு அரசர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார் என்பது புரிந்துவிட்டது. ஆனால் வற்புறுத்தி கேட்டால் அவர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று அச்சம். ஆகவே அமைச்சர் ஒரு தந்திரம் செய்தார். அரசே, நீங்கள் வேட்டைக்கு போய் ரொம்ப நாளாகி விட்டதல்லவா என்று கேட்க, அதற்கு அரசர், ஆமாம், ஆனாலும் இப்போது நான் வேட்டையாடும் மனநிலையில் இல்லை என்றார். உடனே அமைச்சர், மனம் சரியில்லாத போதுதான் இது மாதிரி உற்சாக விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அரசே. சரி, புறப்படுங்கள். போகிற வழியில்தானே உங்களுடைய குருநாதரின் ஆசிரமம் இருக்கிறது, அவரையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்றார். குரு என்றவுடன் அரசரின் முகத்தில் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டன. வேட்டைக்காக இல்லாவிட்டாலும் அவரை சந்தித்தால் தன்னுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று நினைத்தார். அரசரின் குருநாதர் ஒரு ஜென் துறவி. அவர் ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார். அங்கு சென்ற அரசரை அவரும் அவருடைய சீடர்களும் அன்புடன் வரவேற்று உபசரித்தனர். பின்னர் அரசர் தன் குருநாதரை தனியே சந்தித்து தான் அடைந்துள்ள குழப்பங்கள் பற்றியும் அவற்றை சரி செய்வது எப்படி என்று தான் யோசித்து வைத்திருந்த தீர்வுகள் குறித்தும் அந்த குருவிடம் சொன்னார். எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் குரு. இறுதியாக அரசர் குருவை பார்த்து, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே என்று கேட்டார். குரு எதுவும் பதில் பேசவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு, நீ புறப்படலாம் என்றார். அரசர் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ எதுவும் இல்லை. மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் குதிரையில் ஏறி காட்டை நோக்கி பயணமானார். இதை பார்த்த அமைச்சர் அந்த குருவிடம் ஓடிச் சென்று, அரசருடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் குருவே என்று ஆர்வத்தோடு கேட்டார். அதற்கு அந்த குரு, உன் அரசர் மிகவும் புத்திசாலி, அவரே தன் பிரச்சனையை தீர்த்து கொண்டார். நான் செய்ததெல்லாம் அவர் தன்னுடைய குழப்பங்களை சொல்ல சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன். அவர் சாய்ந்து அழ தோள் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றார். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் நம்பத்தக்கவராய் வாழ்வோம் என்ற தலைப்பில் 37வது திருப்பாடலில் 1 முதல் 3 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 4 முதல் 6 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி உணர்வுடன் வாசிப்போம். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். அன்பர்களே, மேற்கண்ட இந்த இறைவசனங்களில் கடவுளை நம்பி நமது வாழ்வை அவரிடம் ஒப்படைத்து அவரில் மகிழ்ந்திருக்கும் போது அவர் நமது சார்பாக செயலாற்றுவார் என்றும், அவ்வாறு நாம் செயல்படும் போது அவர் நமது நேர்மையை கதிரொளி போலும் நாணயத்தை நண்பகல் போலவும் விளங்கச் செய்வார் என்றும் கூறுகின்றார் தாவீது அரசர். அதாவது, முதல் காரியத்தை நமது செயல்முறையாகவும் 2வது காரியத்தை அதற்கான பரிசாகவும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதன் காரணமாகவே ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது, நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது, நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் என்றும், உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்றும், அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன் என்றும் வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்து காட்டுகின்றார் தாவீது அரசர். மேலும், முழுமனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று நீதிமொழிகள் நூலும் உரைக்கின்றது. என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பேன். என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பேன். துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவரே உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் என்று தாவீது கூறும் வார்த்தைகளில் 2 உவமைகளை கையாள்கின்றார் அவர். கதிரவனின் ஒளியை யாரும் மறைக்க முடியாது. மேகங்கள் கதிரவனை மறைத்தாலும் கூட நீண்ட காலத்திற்கு அதனை மறைக்க முடியாது. சிறிது காலமே மறைக்க முடியும். அவ்வாறே நேர்மையான மனிதர்களின் செயல்பாடுகளை யாரும் நீண்ட காலம் மறைக்க முடியாது. காரணம், நேர்மையாளர்களின் செயல்பாடுகள் குன்றிலிட்ட தீபமாய் ஒளிர்ந்து சுடர்விட்டு கொண்டே இருக்கும். 2வதாக, உன் நாணயத்தை நண்பகல் போல் விளங்கச் செய்வார் என்கிறார் தாவீது. இன்றைய உலகில் நாணயமில்லா மனிதர்கள்தாம் அதிகம் இருக்கின்றார்கள். நாணயம் என்ற வார்த்தைக்கு நம்பகத்தன்மை, பிரமாணிக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். அவனை நம்ப முடியாதுங்க, அவனிடம் கொஞ்சம் கூட நாணயம் இருக்காது, அவன் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்னாயிருக்கும் என்று நாம் கூற கேட்டிருக்கின்றோம். இன்றைய நம் காலத்தில் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் நாணயம் என்ற உயரிய பண்பு தொலைந்து போய்விட்டது. நேர்மை, நாணயம், நம்பகத்தன்மை என்ற வார்த்தைகளை நினைக்கும் போது காலம் சென்ற அரசியல் தலைவர் கக்கன்தான் நம் நினைவுக்கு வருகின்றார். பணம், பதவி, புகழ், ஆடம்பரம், செல்வாக்கு, வீண் பெருமை போன்ற இன்றைய அரசியல்வாதிகளின் அடையாளங்களை விரும்பாத ஓர் அப்பழுக்கற்ற மனிதர் அவர். கக்கனின் மகன் சத்தியநாதன் தன் தந்தையின் தூய வாழ்விற்கு இவ்வாறு சான்று பகர்கின்றார். மிகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என் தந்தையின் அடிப்படையான குணங்கள். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எங்கே சாப்பிடுவது என்பதில் கூட மிகவும் கவனமாயிருந்தார். யாராவது பரிசு பொருள்களை கொடுத்தால் கூட அவற்றை ஏற்க மாட்டார். ஏனென்றால் ஒருவரிடம் ஏதாவது பரிசு பொருள்களை வாங்கிவிட்டால் பிறகு அவருக்கு பதிலுக்கு ஏதாவது செய்தாக வேண்டியிருக்கும். அமைச்சராக இருந்து கொண்டு அப்படி செய்வது சரியாக இருக்காது என்று சொல்வார். கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு நீர்த்தேக்கங்களை கட்டியதன் பின்னணியில் அவரின் பங்களிப்பு அதிகம் இருந்தது. மேலும் மதுரை வேளாண்மை பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதிலும் பெரும் பங்கு வகித்தார் கக்கன். 1971 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல பொது வாழ்க்கையிலிருந்து அவர் விலகி கொண்டார். 1981 டிசம்பர் 23 உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் கக்கன். நேர்மையும் நம்பகத்தன்மையுமற்ற பெரும்பாலான இன்றைய நம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் கக்கன் அவர்கள் கதிரவனாகவும் விலைமதிப்பற்ற நாணயமாகவும் இன்றைய தலைமுறைக்கும் கூட ஒளிவிளக்காக திகழ்கின்றார். மனச்சாட்சி என்னும் கடவுளுக்கு பயந்த காரணத்தினாலேயே கக்கன் போன்ற நல்ல தலைவர்கள் நேரிய வாழ்வு வாழ்ந்து மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். நல்லது செய்து நானிலத்தை உயர்த்த வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் உள்ளத்து நோக்கமாக இருந்தது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்ற திருக்குறளில் தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவரை பற்றிய பிறர் மன தோற்றம் மலையை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது என்கின்றார் வள்ளுவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் சுட்டிக்காட்டுவது போன்று நமது நேர்மையான வழிகளை ஆண்டவராகிய கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு அவரை மட்டுமே முழுவதுமாக நம்பியிருப்போம். அப்போது கதிரொளியைப் போன்று அவர் நமது நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் உலகில் ஒளிரச் செய்வார். இந்த அருள்வரங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு.
தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் ஆண்டவரையே நம்பியிருப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.